இன்றைக்கு நாம் தொடர் வகுப்புல கடைசியாக பார்த்தது சூரத்து ஷம்ஸ். 11 சத்தியங்களுக்கு பின்னால எப்படி உளப்பரிசுத்தம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டியதனுடைய தேவையை அல்லாஹு தஆலா 11 சத்தியங்களுக்கு பின்னால சொன்னான். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூரத்துல் பலத். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் பலத் மக்காவில் இறங்கப்பட்ட 20 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இதிலையும் அல்லாஹு தஆலா முதலாவது லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த பலத் மக்கா முக்கர்ரமா, அதன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். அந்த உம்முல் குரா, மக்காவுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் தான் உம்முல் குரா. சூரத்துல் கதிர்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்? வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலத் அல் அமீன், அபயமளிக்கும் இந்த பூமி. அல்லாஹு தஆலா இங்கேயும் பிஹாதல் பலத், இந்த பூமியின் மீது சத்தியம் செய்கிறேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே நீங்க இந்த மக்காவுள்ளுக்கு இருக்கும் பொழுது நான் மக்காவை கொண்டு சத்தியம் செய்கிறேன். மக்கா புனிதமானது, கண்ணியமானது, சங்கைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இடம். அந்த மக்காவுல் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறதே மக்கா எந்த அளவுக்கு கண்ணியமானது என்றதை விளங்கப்படுத்தும். எங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சு அல்லாஹு தஆலா நிர்மாணம் செஞ்ச உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் இது. குர்ஆன்ல எப்படி சொல்ற? இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பி பக்கா. அங்கே மக்காண்டு வாரில்ல, பி பக்கா என்று வார. மக்காவுடைய பழைய பெயர் தான் பக்கா என்று சொல்லக்கூடியது. உலகத்தில் முதல் மஸ்ஜித் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு. அப்போ மக்காவில் சத்தியம் செய்கிறன்றதே மக்காவுடைய ரெஸ்பெக்டை வழங்கப்படுத்துது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் இருக்கும் பொழுது சத்தியம் செய்கிறது, சத்தியத்தை இன்னும் வலுப்படுத்துது. அல்லாஹு தஆலா இதையும் சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு வவாலிதின் வமா வலத், அபுல் பஷர் மனித குலத்தின் தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பிச்சலங்கள், பிள்ளைகள், இந்த மனித கோடிகள் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சந்திச்சு கொண்ட இடம் எது? இங்கே உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால சந்திச்சு கொண்ட இடம் அரஃபாவில். அரஃபா என்ற அறிமுகம், அரஃபாண்டாலே கருத்து அறிமுகமாகிறது. அப்போ மக்காவில் தான் சந்திச்சான். அப்போ மக்காவின் மீது சத்தியம் செஞ்சு அந்த மக்காவில் வந்த முதலாவது மனிதர் சையதுனா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் சத்தியமாக, அவர்களுடைய பிச்சலங்களாகிய மனித கோடிகள் மீதும் சத்தியமாக. இப்போ அல்லாஹு தஆலா மக்கால சத்தியம் செஞ்சு, அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிச்சலங்கள் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நிச்சயமாக மனிதனை கஷ்டத்தில் தான் படைச்சிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையுடைய ஆரம்பத்திலிருந்து, தாயுடைய கருவறையிலிருந்து கஷ்டத்தோடு தான் எங்களோட பிறப்பு, எங்களோட வாழ்வு, எங்களோட மரணம், சொர்க்கத்தை அடைகிறது முழுக்க முழுக்க அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கஷ்டத்தில் தான் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறான். தாயுடைய கருவறையில் இருந்ததிலிருந்து, அந்த இருட்டில் இருந்ததிலிருந்து, அங்கே ஒவ்வொரு உறுப்புகள் அல்லாஹு தஆலா முளைக்க செஞ்சதிலிருந்து, அதே போல இரத்தக்கட்டியாக, சதைப்பிண்டமாக ஒவ்வொரு கட்டத்திலையும் இருந்து, அப்படி நாங்கள் உலகத்துக்கு வந்ததும் கஷ்டப்பட்டு நசுங்கி கொண்டு தானே வந்தேன். தாயுடைய கருவறையிலிருந்து சும்மா லேசா கீழே உழல்லையே, நாங்கள் கஷ்டப்பட்டு தாய் வலியோட வருத்தத்தோட போராடி நசுங்கி அழுது கொண்டு இப்படி கஷ்டத்தோட தான் உலகத்துக்கு வந்தேன். தவண்டது, நடந்தது எல்லாம் கஷ்டப்பட்டு, சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு, அமல் செய்கிறது கஷ்டப்பட்டு, நல்ல மௌத்துக்கு ரெடி ஆகிறது கஷ்டப்பட்டு, இப்படியே மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா கஷ்டத்தோட கஷ்டமாகத்தான் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான் என்றதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்திட்டு அல்லாஹ் கேட்குறான், அப்படி கஷ்டப்பட்டு வந்த மனிதனுக்கு தெரியாதா, அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத்,
அவன் மீது யாருக்கும் ஆதிக்கம் செலுத்த இயலா என்று சொல்லி மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா? ஆனால் எனக்கு தான் எல்லாம் இயலும், அதாவது கஷ்டப்பட்டு நசுங்கி கொண்டு வந்து ஒன்றும் தெரியா, எதுக்கெடுத்தாலும் அலை மட்டும்தான் தெரியும். இப்படி கஷ்டத்திலிருந்து வந்த மனிதன் இப்போ கொஞ்சம் சம்பாதிச்சு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவன் நினைச்சு கொள்றானா என்ன யாருக்கும் அடக்கேலான்னு சொல்லி. அயஹ்சபு, அவன் நினைக்கிறானா, அல்லை யக்திர அலைஹி அஹத், என் மீது யாருக்கும் ஆதிக்கம் செலுத்தேலா என்று மனிதன் நினைச்சு கொள்றானா? யஅனி யஅஹுது மாலஹு, ஏண்ட செல்வங்களை யாராலையும் பறிக்க ஏலாண்டு நினைச்சு கொள்றானா? இன்னும் எழுதுறாங்க, அவன் நினைக்கிறானா, அல்ல எஸ் அல அன்ஹாதல், என்ன கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று சொல்லி மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். மனிதனுக்கு அந்த நினைப்பு இருக்கும் என்றால் இது பயங்கரமானது, இது ஆபத்தானது, இது லேசான ஒன்றல்ல. எனக்கு ஏலும், இப்போ என்ன வந்து யாராலையும் என்ன செய்யலாது, ஆதிக்கம் செலுத்த இயலாது, நான் தான் என்ற இந்த மமதை இருக்குதே, இது ரொம்ப பயங்கரமானது. எனவே தஃப்சீல் எழுதுறாங்க, அந்த அடியான் நினைக்கிறானா, அல்ல எஸ் அல அன்ஹாதல் மால், இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுது, மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து சம்பாதிச்ச, வைன அன்ஃபகஹு, எப்படி செலவழிச்ச என்று யாரும் கேட்க மாட்டான் என்று மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து, மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்படி மனிதன் நினைக்கிறானா என்று அல்லாஹு தஆலா கேள்வியை கேட்டுட்டு அல்லாஹ் மனிதன் சொல்லக்கூடிய பதிலையும் அல்லாஹ் சொல்றான். மனிதன் என்ன சொல்லுவான்டா, யகூலு அஹ்லக்து மானன் லுபதா, ஆதமுடைய மகன் சொல்லுவான், ஐயகூல் இப்னு ஆதம் அன்ஃபக்து மாலன், நான் நிறைய செலவழிச்சிட்டேன் என்று சொல்லி அவன் மமதையோட பெருமையோட நான் செலவழிச்சு தான் இருக்கிறேன். அதாவது ஐயகூல் இப்னு ஆதம் அன்ஃபக்து மாலன் ஐ கசீரன், நான் நிறைய செலவழிச்சிட்டேன் என்று பெருமையோட மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லிட்டு திருப்ப அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபு, அவன் நினைச்சிட்டு இருக்கிறானா, அல்லம் யரஹு அஹத், அவனை யாரும் பார்க்கறில்ல, அவனை யாரும் கண்காணிக்கிறதில்லை என்று மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறானா? அல்லம் அயஹ்சபு அல்லம் யரஹுல்லா, அல்லாவும் அவனை பார்க்க மாட்டான் என்றா நினைச்சிட்டு இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறான். இந்த கேள்வி ஒரு மனிதனை இழிவுபடுத்தி கேட்கிறான் அல்லாஹ். அவனுக்கு அப்படி நினைப்பொண்டு இருக்குதா, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய ரெண்டு நினைப்புகள் அல்லாஹ் அதே வார்த்தைகளை சொல்லி கேட்கிறான். ஒன்று, என் மீது யாரும் என்னது, அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத், அவன் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்த மாட்டான் என்று நினைக்கிறானா? அடுத்தது, அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், அவனை யாரும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்க மாட்டானா என்று அல்லாஹ் கேட்டுட்டு இப்போ அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு செஞ்ச சில நலவுகள் அல்லாஹ் பேசுகிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நான் அவனுக்கு ரெண்டு கண்ணை கொடுக்கலையா, ரெண்டு கண்களை நான் கொடுக்கலையா? இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் கண்ணும் இருக்குது, கண்ணுடைய பார்வையும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ளும். சில நிஅமத்துகள் நாங்கள் நிஅமத்தாகவே நினைக்கிறது இல்லை, அது சும்மா ஜஸ்ட் அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் நினைச்சு கொள்கிறோம். கண் பார்வை இல்லாதவங்க அல்லது கண் பார்வை இல்லாதவங்களை விடவும் கண் பார்வை இருந்து இழந்து போனவங்களை சந்திங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பகல் சாப்பிட்டுட்டு அவர் பஜாருக்கு போயிட்டு டாக்ஸி ஓடிட்டு வீட்டில் வந்து ஒரு லுஹரை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து அவர் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எழும்பினார். ரெண்டு கண்ணும் பார்வை இல்லை, கண்ணில் ப்ரெஷர், இதுவரைக்கும் பார்வை இல்லை, வருஷக்கணக்கு. தூங்கும்போது கண் பார்வையுள்ளவராக தூங்கினார், தூங்கி எழும்புறாரு, கண்ணில் ப்ரெஷர், ரெண்டு பார்வையும் போயிட்டு. எவ்வளோ செலவழிச்சாங்க, இன்னும் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார். அப்போ அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், இது நிஅமத்தாக நினைக்கிறோம் இல்லை. சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு. இன்னொரு கிரேட் 7 என்று நினைக்கிறேன், கேண்டியில் வச்சு ஒரு பொடியன் வந்திருக்கிற ஸ்கூல் பொடியன் உண்டு. என்னண்டா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சும்மா விளையாடிட்டு இருந்ததில்
கூரான பென்சில் ஒன்றை வச்சுட்டு இருந்தது. இவர் பாஞ்சதில் இவர் கண் இந்த கரு விழியில குத்தி பார்வை வைத்திருச்சு. அல்லாஹ் எங்களுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட பரம்பரைக்கு அல்லாஹ் நல்ல கண் பார்வையை தந்திருக்கிறான், நல்ல கண் பார்வையை தந்திருக்கிறான். இதை நிஅமத்தாக நினைப்போம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்கு பின்னாலையும் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை புகழும் பொழுது நினைச்சு கொள்ளுங்க, இந்த கண் பார்வை லேசிப்பட்டொன்றல்ல. யுபுசிரு பிஹிமா, அல்லாஹ் அதை பார்க்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் இன்னும் கேட்கிறான், வலிசானன், மனிதனுக்கு நான் நாவை கொடுக்கலையா? ஷஃபத்தைனி, 2 உதடுகளை கொடுக்கலையா? நாக்கு மட்டும் இருந்து பேசலாம். நாக்கு இருந்து பேச இயலாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கட்டாயம் 2 உதடுகள் தேவை உச்சரிப்புகள் வாரதுக்கு. அல்லாஹு தாலா கேட்கிறான், அவனுக்கு நாக்கையும் 2 உதடுகளையும் நான் கொடுக்கலையா? அந்த 2 உதடு இல்லாட்டி தஃப்சீல் எழுதுறாங்க, எப்படி மனிதன் சாப்பிடுவான்? வாக்லு தஆம், எப்படி அவன் முகம் அழகாக இருக்கும், எப்படி அவன் வாய் அழகாக இருக்கும். இந்த லிப்ஸும் இல்லை என்றா நாங்கள் இல்லாமல் யாரையும் பார்த்தில்லை. அதை சொட்டி எங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை. அல்லாஹ் கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொல்றதாக ஹதீஸுல் குதுஸில், இப்னு ஆதம், ஒன்று இருக்குது குர்ஆன், இன்னொன்று இருக்குது ஹதீஸ், இன்னொன்று இருக்குது ஹதீஸுல் குதுஸி. அல்லாஹ் சொல்றதாக நபி அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் நேரடியாக விழிச்சு பேசுறான். இப்னு ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, கத் அன்அம்து அலைக நிஅமன் இதாமா, உனக்கு நிறைய நிஅமத்துகளை நான் தரலையா? அதை நீ எண்ணினாலும் எண்ணி முடிக்க மாட்டாய். அதுக்கு ஷுக்குர், தேங்க்ஸ் பண்ணி முடிக்க நினைச்சாலும் ஆதமுடைய மகனே, உன்னால தேங்க்ஸ் பண்ணி முடிக்கலாம். யாரு சொல்றது? யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்லல. யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே, நான் உனக்கு தந்திருக்கும் நிஅமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்தி முடிக்க ஏழுமண்டு நினைச்சாயண்டா வலா துதீக், நீ ஒரு நாளும் சக்தி பெற மாட்டாய் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்ன மிம்மா நஅம்து அலைக அன் ஜஅல்து லக ஐனைன், உனக்கு 2 கண்களை தந்திருக்கிறேன். கண்களை மட்டும் தரல ஆதமுடைய மகனே, கண்ணுக்கு மேல இந்த மூடக்கூடிய அந்த லிட்டையும் நான் உனக்கு தந்திருக்கேன். கிதா, இதையும் தந்திருக்கிறேன். இந்த கண்ணை மூடக்கூடியதையும் தந்திருக்கிறேன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றான், என்னுடைய அடியார்களே, உங்களோட 2 கண்களாலையும் ஹலாலானதை மட்டும் பாருங்க. மா அஹ்லல்து லக, நான் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கினேனோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஹராம் கண்முன்னுக்கு வந்தா மூடிக்கொள்றதுக்கு தான் ஒரு மூடியை தந்திருக்கிறேன். கண்ணுடைய இந்த மூடுற துண்டு அல்லாஹ் சொல்றான், அதை தந்திருக்கிறது வேறொன்றுக்கும் இல்லை. ஹராம் வந்துச்சுதாண்ட உன்னை கண்ணை மூடிக்கொள்றதுக்காக வேண்டி நான் தந்திருக்கிறேன். என்னுடைய அடியானே, ஹராம் வந்தா மூடிக்கொள்ளு என்று அல்லாஹ் சொல்றான். வஜஅல்து லக லிசானன், மனிதனே, உனக்கு ஒரு நாவை தந்திருக்கிறேன், உனக்கு ஒரு நாவை தந்திருக்கிறேன். நான் ஏவின நல்ல விஷயங்களை நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணு. வஹலல்து லக, நான் உனக்கு ஹலால் ஆக்கினதுகளை பேசு. ஹராம் நேர்படும் என்றால் ஃபஅக்லிக் அலைக லிசானக, என்னுடைய அடியானே, நாக்க வாயை பொத்திக்கொள்ளு என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், மனிதனே, உனக்கு ஒரு பிறப்புறுப்பு, ஆணுக்கு ஆண் உறுப்பு, பெண்ணுக்கு பெண் உறுப்பு, இந்த பிறப்புறுப்பை தந்திருக்கிறேன். என்னுடைய அடியானே, ஹலாலான விஷயங்கள் நான் உனக்கு ஹலாலாக்கினதில் பயன்படுத்தி கொள்ளு. ஹராமாக்கின விஷயம் நேர்படும் என்றால் மறைச்சிக்கொள்ளு என்னுடைய அடியானே என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக அல்லாஹு தஆலா வஹதைனாஹு நஜ்தைன், அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நான் 2 வழியையும் காட்டியிருக்கிறேன். நல்லது கெட்டது 2ஐயும் நான் காட்டியிருக்கிறேன். போன தஃப்சீலையும் அதை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சூரத்து ஷம்ஸில் நாங்கள் என்ன செஞ்சோம்? மனிதர்களுக்கு நஃப்ஸுக்கு நல்லதையும் கெட்டதையும் காட்டினோம் என்று. இப்போ அல்லாஹு தஆலா இதை சொல்லி போட்டு இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபலக்தஹமல் அகபா, அகபாவை தாண்டல்ல மனிதன், அகபாவை தாண்டல்ல. அகபா என்றால் என்ன? அகபா என்றால் ஒரு கருத்து இருக்குது, அது நரகத்தினுடைய ஒரு மலை அடிவாரம், நரகத்தினுடைய ஒரு மலை. பொதுவாக அகபா என்றாலே
கடினமான உயரமான ஏறக்கூடிய ஒரு மலைப்பாங்கான பகுதிக்குத்தான் அகபா என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ் சொல்றான், மனிதன் இன்னும் அகபாவை கடக்கல்ல, அகபாவை தாண்டல்ல என்று சொல்லி போட்டு அல்லாஹ்வை கேட்கிறான், வமா அத்ராக மல் அகபா, நபி அகபா என்றா என்னன்னு தெரியுமா? அகபாவை என்றா அல்லாஹ் சில அமல்களை சொல்றான். ஃபக்கு ரகபா, அகபாண்டா என்ன தெரியுமா? ஃபக்கு ரகபா, அடிமைகளை உரிமை விடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு முஃமினான அடிமையை உரிமை விடுறோ அந்த அடிமையுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக அல்லாஹ் இந்த அடியான நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இஸ்லாம் அடிமைத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சுது. ஹைர், கொஞ்சம் கொஞ்சம் இது முடிச்சிருவோம். அப்போ ஃபக்கு ரகபா, அடிமைகளை உரிமை விடுறது. இப்போ எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை, அடிமைகள் இல்லை. அவு அல்லது இத்ஆமுன், உணவளிக்கிறது. யாருக்கு? ஃபி யௌமின் தி மஸ்கபா, பஞ்சமான நாள், பசி பட்டினியோட இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பாடு போடுற டைம்ல சாப்பாடு போடுறது பெருசு இல்லை. கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு கோவிட் டைம்ல எல்லாருடைய பொருளாதாரமும் முடங்கி இருக்கும் பொழுது, இது கஷ்டமான நேரத்தில் செய்கிற அமலுக்கு நன்மை கூட. எங்களோட உஸ்தாத் ஒருத்தர் சொன்னார், ஒரு மதரசா ட்ரிப் பயணத்தில் பகல் நேரம் ஹிதுமத் செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை வாப்பா, நைட் டைமில் ஹிதுமத் செய்யுங்க. எல்லாரும் டயர்டோட அன்றைய நாளுடைய சஃபரை முடிச்சுட்டு எங்கடா திண்டோம் எங்கடா தூங்கினோம் இருக்கிற டைமில் 7 மண்டா அந்த ஹிதுமத் அது பவர்ஃபுல். பகலில் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கிறது லேசி. இதை மாதிரி அல்லாஹ் சொல்கிறது, ஆமுன் ஃபி யௌமின் தி மஸ்கபா, நெருக்கடியான பஞ்சமான நாளையில் என்ன செய்யுங்க? சாப்பாடு கொடுங்க. யதீமன் தா மக்ரபா, நெருங்கின உறவினர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அவு மிஸ்கீனன், அல்லது கைவிடப்பட்டிருக்கக்கூடிய மிஸ்கீன்கள், அனாதரவற்று கிடக்கக்கூடியவங்க, இவங்களுக்காக என்ன செய்யுங்க? இவங்களுக்கு உணவளிங்க. இதுதான் அகபாவை தாண்ட வைக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சில அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தாரது. அதாவது எல்லாருக்கும் செய்ய இயலாத சில காரியங்கள் செஞ்சு கொள்ளுங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், சும்மக்கான மினல்லதீன ஆமனு, யார் இதை ஈமான் கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் சபரை கொண்டு ஏவிக்கொண்டு இரக்கமாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒருத்தருக்கொருத்தர் உபதேசம் செஞ்சு கொள்கிறாங்களோ இவர்கள் உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கத்தை சார்ந்தவர்கள். இந்த சூறால வருகிறது மைமனா, ஃபஅஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா, வாக்கியால வருது. மாஷா அல்லாஹ். அப்போ அஸ்ஹாபுல் மைமனா, இவர்கள் வலது பக்கத்தை சார்ந்தவர்கள். யார் இதை ஈமான் கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் உபதேசம் செஞ்சு கொண்டு இரக்கமாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்கிறாரோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியில் இருக்கக்கூடிய மக்களே, பூமியில் உள்ளவங்க மீது இரக்கம் காட்டுங்க, அப்பதான் வானத்தில் உள்ளவங்க உங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர், அல்லாஹு தஆலா சூராவை முடிக்கிறான். யார் இதெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ, இதெல்லாம் பொய்ப்பிக்கிறாங்களோ, இவனுடைய அத்தாட்சிகளை மறுக்கிறாங்களோ, இவர்கள் அஸ்ஹாபுல் மஷ்அமா. மஷ்அமாண்டா மைமனாண்டா ரைட் சைடு, வலது பக்கமுடையவர்கள். மஷ்அமாண்டா இடது பக்கமுடையவர்கள், அதாவது நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். அலைஹிம் நாரும் சதா, அவர்கள் மீது முழுமையாக மூடிக்கொண்ட நரக நெருப்பு இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இவ்வளோ காலம் ஓதக்கூடிய சூறாக்கள் கொஞ்சம் கருத்துக்களை விளங்கி கொண்டு ஓதும் பொழுது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக மாறும். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக சரி குர்ஆனுடைய விளக்கங்களை படித்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்தெந்த சூறாக்களை படித்தோமோ அதனுடைய ஞாபகத்தை அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் எங்களோட உள்ளத்தில் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தரிப்படுத்தி வைப்பானாக. இன்னும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பாக்கியங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.